வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். வரகரிசி இட்லி இன்றைக்கி என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். வரகரிசி, பச்சரிசி ஒரு டம்ளர், வரகரிசி ஒரு டம்ளர், கருப்பு உளுந்து தான் நான் யூஸ் பண்ணுவேன், வெள்ளை உளுந்து யூஸ் பண்ண மாட்டேன். கருப்பு உளுந்து ஒரு டம்ளரு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது இந்த மூணையும் ஒட்டாவே ஊற வச்சிடலாம். கழுவிட்டு மூணையும் ஒட்டாவே ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம். ஏன் அப்படின்னா கருப்பு உளுந்து ரொம்ப நேரம் ஊறிச்சு அப்படின்னா புளிச்சு போயிடும், நல்லா இருக்காது. 1 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் இட்லிக்கு அரைச்சிக்கலாம் நம்ம. இது வரகரிசி இட்லி மாவு ரெடியாக இருக்குது. இது நைட்டு நான் ஆட்டி வச்சுருக்கேன். காலையில் உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பஃபி ஆகிடுச்சு. இது காலையில் இட்லி வச்சுட்டு பார்க்கலாம். வரகு அரிசி இட்லி ரெடி ஆயாச்சு. அப்படியே பந்து மாதிரி எப்படி வருதுன்னு பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கடலக்காய் சட்னி அதான் வச்சுருக்கேன் நான். நீங்கள் என்ன சட்னி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் இட்லி மாதிரி தான் இதுவும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோ சாஃப்ட்டு பாருங்கள், எவ்வளோ பஃபியாக இருக்கு பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.